ஒரு ஃபைலை எங்க வச்சோங்கிறது கூட ஞாபகம் இல்லைன்னா அந்த வேலையை நீ கவனம் இல்லாம செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். மித்ரா, ஐ அம் ஜஸ்ட் கிவிங் 2 hours. தொலைஞ்சு போன ஃபைலை கண்டுபிடிச்சு திருப்பி இங்க கொண்டு வரேன். இல்லைன்னா என் கண்ணு முன்னால் நிக்காத. ஓ அப்போ கையில இருந்த ஃபைல ஃபார்மசில தான் வச்சிருக்கேன். அங்க வச்ச ஃபைல் எப்படி மிஸ் ஆச்சு? அப்ப அந்த ஃபைல் ஃபார்மசில தான் இருக்கும். நாம தான் பதட்டத்துல சரியா பார்க்காமலே விட்டுட்டோம். ஹலோ. ஹாய் மித்ரா. சொல்லுங்க சார். என்ன டல்லா பேசுற? உங்களால தான் இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. ஹேய் ஹேய் மித்ரா இரு. என்ன பிரச்சனை? அதுவும் என்னாலங்கற? ஹேய் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்ல. சார், நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க தான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தீங்க. அப்ப நான் என் கையில வச்சிருந்த ஒரு ஃபைலை மிஸ் பண்ணிட்டேன். அதனால டாக்டர் என்ன கண்டுபடி திட்டிட்டாரு. இது ராம்கே உன்னை திட்டினாரா? ஆமா, நீ பொறுப்பு இல்லாம இருக்க, வேலை செய்ய முடியலனா நீ இங்க இருந்து போயிடு அப்படி எல்லாம் திட்டிட்டாரு சார். ஓ, அந்த அளவுக்கு திட்டிட்டாரா? ஒரு சாதாரண ஃபைலுக்காக உன்னை இப்படிலாம் பேசுவாரா என்ன? இங்க பாரு மித்ரா, இனிமே அவர் உன்னை திட்டினாலும் பதிலுக்கு நீயும் அவரை திட்டிரு. அதெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். சார், நேரம் காலம் தெரியாம விளையாடாதீங்க சார். உங்களால தான் எனக்கு இவ்ளோ பிரச்சனையும். நீங்க ஃபர்ஸ்ட் வைங்க. ஏய் மித்ரா, ராம்கியா மித்ரா, முகத்தை இப்படி சோகமா வச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அஸ்வின், நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். அது எப்படிங்க? நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எப்படிங்க உங்களை தனியா விட்டு போக முடியும்? இந்த முதலாளிங்களே இப்படித்தாங்க. அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. எதுனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும் உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அவங்களை எப்படி நினைச்சாலும் அவங்க பாஸ்ன்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அஸ்வின் ப்ளீஸ், நான் தப்பு பண்ண திட்டு வாங்கினேன். அதுக்கு இவ்ளோ எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இல்ல மித்ரா, அவரோட அடங்காத பையனை பாத்துக்க சொல்லி உங்களை எவ்வளவு கெஞ்சினார். நீங்க அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரு அவரு. அஸ்வின், உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம பேசாதீங்க. ஓகே ஓகே, சாரி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் முடியாதுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சாக்லேட், ஐஸ்கிரீம், லேஸ், சமோசா. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். உங்ககிட்ட கேட்டா அப்படிதான் சொல்லுவீங்க. நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன். இவன் லூசா? கேரிங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அஸ்வின், என்ன இதெல்லாம்? ஸ்நாக்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம், லேஸ், சமோசா, இன்னும் நிறைய இருக்கு. ஆனா சோகமா மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ். அஸ்வின், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க சோகமா இருக்கீங்க, எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அதான். அது சரி, ஆனா இவ்ளோத்தையும் நான் எப்படிங்க சாப்பிடுறது? இப்ப சாப்பிடுங்க, ரூமுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. இல்லைன்னா இங்கேயே வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. ஆனா ஐஸ்கிரீமை மட்டும் இப்பவே சாப்பிடுங்க, உருகிரும். உங்களை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. என்ன எதுவும் செய்ய வேண்டாங்க. நீங்க எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தா போதும். தேங்க்ஸ் அஸ்வின். பரவாயில்ல, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க.
ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். தேங்க்ஸ் அஸ்வின். எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? தீந்துருச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இன்னும் நிறைய போய் வாங்கிட்டு வரேன். அஸ்வின், அந்த ஃபைல் எங்க போயிருக்கும்? ஐயோ, மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களே. ஐயோ, ஆளை விடுங்க சாமி, நான் கிளம்புறேன். ஏய், மே கம் இன் டாக்டர்? மித்ரா வாமா. நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஃபார்மசி அக்கவுண்ட்ஸ்லாம் என்னாச்சு பாத்துட்டியா? பாத்துட்டு இருக்கேன் டாக்டர். மேக்ஸிமம் நாளைக்கு முடிஞ்சிரும். ஹவுஸ் கீப்பிங் இன்டர்வியூ இன்னைக்கு தானே முடிஞ்சதா? யாராவது செலக்ட் ஆனாங்களா? தோ ஒரு நிமிஷம். 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க டாக்டர். நெக்ஸ்ட் வீக் ஜாயினிங். இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி ஆகல. அது ஆனதும் உங்களுக்கு சைனுக்கு வந்துரும். ஓகே. நான் போலாமா டாக்டர்? நாளைக்கு எனக்கு என்னமா ஷெட்யூல்? நாளைக்கு 2 சர்ஜரி இருக்கு டாக்டர், ஏர்லி மார்னிங். சோ நாளைக்கு பேஷண்ட்ஸ் பார்க்க தேவையில்ல, சர்ஜரி முடிச்சிட்டா அவ்வளவுதான். டாக்டர் உங்களுக்கு ஓகேனா ஆடிட்டர் மீட் பண்ணனும்னு கேட்டிருந்தாரு. மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணிடலாம். சரி, அத நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு சர்ஜரி கன்ஃபார்ம்னா பேஷண்ட கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஓகே டாக்டர். ஓகே, யூ கேன் கோ நவ. தேங்க் யூ டாக்டர். மித்ரா ஒரு நிமிஷம். என்னம்மா, இன்னும் கோவமா இருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல டாக்டர். நான் பண்ணது தப்பு, நீங்க திட்டிட்டீங்க. அதுக்கு எதுக்கு நான் கோவப்படணும்? நீ பண்ணது தப்பு மட்டும் இல்லம்மா, பொறுப்பு இல்லாத விஷயம். நான் வெறுமனே கேஷியட் தொலைஞ்சதுக்கா கத்துனேன்னு நினைக்கிற? அது ஒரு விஷயமே இல்ல. அத மறுபடியும் நம்மளால ரெடி பண்ண முடியும். அது உனக்கு தெரியாதா என்ன? தெரியும் டாக்டர். அதான் அதுக்கு ஏன் திட்டினீங்கன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஐ நோ, உனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குமா. ஏன் நான் உனக்கு இவ்வளவு ஒர்க்ஸ் கொடுக்கறேன்னா அது உன் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லம்மா. இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த வேலையை நீ உன்னோட தான் நினைச்சு பண்ணுவதுதான். யூ ஆர் நாட் ஜஸ்ட் an employee here. இங்க எத்தனையோ பேருக்கு உன் மேல பொறாம இருக்கு தெரியுமா? எப்ப நீ சறுக்குவன்னு வெஞ்சன்ஸோட காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண. எனக்கு கோபம் வந்துருச்சுமா. நான் அப்படி வெஞ்சன்ஸா ஆகிற அளவுக்கு யாருக்கும் எதுவும் பண்ணல டாக்டர். இதுக்கெல்லாம் நீ எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லம்மா. நீ ஒழுங்கா நேர்மையா உன் வேலைய பாக்குறதே நம்ம சொசைட்டில தப்பான விஷயம். அதுக்குதான் சொல்றேன், மத்தவங்க பண்ற தப்பும் நீ பண்ற தப்பும் ஒண்ணு இல்ல. உனக்கு இன்னும் கவனமா வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. இத நீ மறக்காம இருந்தாலே போதும். சாரி டாக்டர். அந்த ரிப்போர்ட் நிஜமாவே எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அது ஓகேமா, அத பத்தின ரிசர்ச் நமக்கு தேவையில்லை. ஆனா இனிமே கேர்ஃபுல்லா இருந்துக்க. கண்டிப்பா டாக்டர். நான் உனக்கு திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், யாரையும் நம்பாத. ஷியோர் டாக்டர். தேங்க் யூ. வினய் இங்கதான் இருக்கானா? இல்ல டாக்டர். ஏன்? இல்ல இல்ல, ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன். நீ கிளம்புமா. டாக்டர் சொன்னது சரிதான். நாம தான் இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். சொன்னாரா? என்ன சொன்னாரா? யாரு? டாக்டர் சாரி சொன்னாரா? சாரியா?
வினய் சார் நீங்க எதுவும் சொல்லலல்ல? சாரி சொன்னாரா இல்லையா அத சொல்லு. இப்ப அது எதுக்கு உங்களுக்கு? அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏய் நீ தான் போன் பண்ணி நீ திட்டு வாங்கினதுக்கு நான் தான் காரணம் அது இதுன்னு சொன்னேன். நானும் உடனே டாக்டர் கால் பண்ணிட்டேன். இங்க பாரு, அதுக்கு நானே காரணமா இருந்தாலும் அவர் எப்படி உன்னை திட்டலாம்? இமிடியேட்டா நீங்க போய் மித்ரா கிட்ட சாரி சொல்லுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த ராம்கி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதான் நேர்ல செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். யோ வினய் சார் ஏன் இப்படி பண்ணீங்க? நான் தப்பு பண்ண அவர் திட்டினாரு, நீங்க ஏன் இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகுறீங்க? டாக்டர் என்ன நினைப்பார் என்ன பத்தி? ஹலோ, இங்க பார், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. நான் எதுல வேணா இன்வால்வ் ஆகலாம். என்ன நான் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறேன், அதுக்காக அவரே நம்ம ஓனர் மாதிரி ஒண்ணு திட்டிட்டு இருக்காரு. கேவலம் சாதாரண ஒரு கேஸ் ஷீட்டுக்காக. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல வேணா ரைட்ஸ் இருக்கலாம், ஆனா டாக்டர் என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க சார் ப்ளீஸ். மித்ரா நீ அமைதியாரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா இவருக்கு எல்லாமே தெரியும், இதோ பெரிய தலைவலி ஆயிடுச்சு சார். ஏய் ஹாய் ரகு. ஹாய் வினய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீனே? மே கம் இன் டாக்டர்? டாக்டர் சாரி டாக்டர், வினய் சார் வந்து பேசினாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் கால் பண்ணாரு, நீங்க திட்டினீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் அப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர் ப்ளீஸ். ஃப்ரீயா விடுமா, வினய் பேசினான் தான். ஆனா அதுக்காகலாம் நான் உன்கிட்ட பேசல, நானே உன்கிட்ட பேசணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அந்த ராஸ்கல் புகுந்து ஸ்கோர் பண்றான், அவ்வளவுதான். தேங்க்யூ டாக்டர். வினய் சார் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல, நான் நீங்க ஏதோ தப்பா நினைச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஹாப்பி தான். புரியல டாக்டர். ஒரு கிரிட்டிக்கலான கேஸ்ல என் பையன் தனியா இருந்துடணும்னு பயந்தேன். நல்ல வேலையா நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவன் கூட இருக்க, அவனும் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. டோன்ட் வரி. அப்புறம் அந்த வினய் இருக்கானே, என்ன வினய் இருக்கானே சொல்லுங்க ராம்கி, நான் இங்க தான் இருக்கேன். How may I help you? இவன் சொல்றதையெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். அப்பா இந்த விளையாட்டுல என்னோட வச்சுக்கோங்க, மித்ராவில இனிமேல் திட்டக்கூடாது. ஓகே பேசாம போடா, வந்துட்டான். மித்ரா நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேமா? ஓகே டாக்டர். பாய் பாய். மித்து இங்க பார், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வேணா ஒண்ணு பண்ண, இனிமே டைரக்டா எனக்கு ரிப்போர்ட் பண்ணிடு. இங்க பார், அப்புறம் இனிமே அந்த காலையில 9 மணிக்கு வரணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. ஓகே ஒரு 10-11 மணி. இல்ல இல்ல வேணாம் வேணாம், நீ எப்பெல்லாம் தூங்கி இருக்கிறோ அப்போ வந்தா போதும். இங்க பாரு, இனிமே நான் தான் உனக்கு பாஸ். ஏய் என்ன நீ முறைக்கிற? இந்த ஹாஸ்பிட்டல்ல 50% ஷேர் எழுது, உனக்கு தெரியுமா தெரியாதா? ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எனக்கு பாஸ் ஆயிட மாட்டாங்க. போங்க சார், காமெடி பண்ணிக்கிட்டு. காமெடி பண்றேனா? இவன் நல்லதுக்கு தானே நான் சொல்லிட்டு. ஏய் ஏய் மித்து நில்லு. ஏய் மித்ரா, ஏய் மித்ரா வெயிட், நில்லு மித்து. ஏய் மித்து, மித்து. தீபா அங்க பாரு, அங்க வேணா கேட்டு பார்க்கலாமா? மித்ரா, இன்னைக்கு ஷாப்பிங்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? அப்ப டின்னர் உன்னோட செலவு தான். ஏய் ஷாப்பிங்னா பர்ச்சேஸ் மட்டும் இல்லடி, சாப்பிடுறதையும் சேர்த்து தான் ஷாப்பிங் பண்ணுவோம். இது என்னடி புதுசா இருக்கு? ஷாப்பிங்னா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? ஆமா, அதனால உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடு. எனக்கு ரொம்பலாம் வேணாண்டி. ஒரு ஃபிஷ் பிரியாணி, ஒரு கிரில் சிக்கன், சரி ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக், முடிஞ்சா ஒரு ஸ்வீட் பீடா, இது போதும். இது போதுமா? அடி பாவி, இதுக்கு பேரு டின்னர் இல்லடி, பாய் வீட்டு கல்யாண விருந்து. வா போலாம். வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? சுடிதார், நைட்டி, லெகின்ஸ், டாப்ஸ்.
சாரீஸ் இருந்தா காட்டுங்க. சரிங்க மேடம். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், இந்த வாழ்வே ஏய் தீபா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது. என்னடி? அன்னைக்கு செக்கப்காக நான் வினய் சார் வீட்டுக்கு போயிருந்தேனா, அங்க போனா வினய் சார்ல வசந்த மாளிகையில வர சிவாஜி கணேசன் மாதிரி சால்வையெல்லாம் போத்திக்கிட்டு வாழ்வே மாயோன்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. தாடி இல்லாதது மட்டும்தான் குறை. அத பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாருன்னு. உனக்கு அவர்கிட்ட ஏமாறதே வேலையா போச்சு மித்ரா. இனிமேலாவது அவர் துன்பம் துயரம்னு கவலைப்படுற ஆள் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. நீ சொல்றது கரெக்ட் தான்டி. அவருக்கு பயம்னா என்னன்னே தெரியல. மரணம் எப்போன்னு தெரியாத வரைக்கும் தான் மனுஷனோட வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் தான் தெரிஞ்சும் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நான் என் லைஃப்ல இப்படி ஒரு வித்தியாசமான மனுஷனை பார்த்ததே இல்லடி. போதும் போதும், முன்னெல்லாம் அவரை கரிச்சு கொட்டிட்டே இருப்ப, இப்பெல்லாம் ஓவர புகழ்ந்து பேச ஆரம்பிச்சுட்ட. ஏய், நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ. மேடம் பாருங்க மேடம், டைம் ஆயிடுச்சு, கடையை சாத்துற நேரம். கொஞ்சம் சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க. ம். சாரிங்க, இதெல்லாம் வேண்டாம். மயில் கழுத்து கலர்ல ஒரே ஒரு saree கொடுங்க, வாங்கிட்டு உடனே கிளம்பிடுறோம். இல்லங்க மேடம், வர எல்லாருமே மயில் கழுத்து கலரே கேட்டா எங்க போறது? இவ்வளவுதான் இருக்கு, இதுல ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. தாரிணிக்கு அந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். சரி பரவாயில்ல, இதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். டைம் வேற ஆயிடுச்சு. தீபா, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதையே பில் போடுங்க. ஏய், சாரி யாருக்கு? ஆ, புடவை இது எனக்கு தாண்டி. எது கேக்குற? இல்ல, இதே கலர்ல தான் ஆல்ரெடி நீ ஒரு சாரி வச்சிருக்கே, அப்புறம் ஏன் ஒரே கலர்ல இன்னொன்னு வாங்குற? இல்லடி, எனக்கு இந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும், அதான். இத பில் போட்டுருங்க. ஓகே மேடம். எவ்வளோ? 2500 ரூபாய். சரி பரவாயில்ல, பில் போடுங்க. சரி ஓகே. வா தீபா. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மா நீயும் வா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.